வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, விஜயை வீட்டை விட்டு துரத்தி அடித்தாச்சு. வீட்டுக்கு வெளியில் தான் விஜய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, மேகத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. மழை வருமா, வந்துச்சுன்னா அந்த பிருந்தாவை நம்ம தண்ணி டேங்குக்குள்ளே போட்டிருக்கோமே, மூழ்கி செத்துருவாளோ, ஒருவேளை மழை வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மாறன் வீட்டுக்குள்ளேருந்து வராரு. விஜய் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் அங்கேருந்து விஜய் பார்க்குற இடத்த பார்க்குறாரு. அப்ப விஜய் ஷாக் ஆகுறாங்க. ஆகா, கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க? விஜய் சொல்றாங்க, இல்லை மச்சான், மழை வருமா வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். லைட்டா தூறல் விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதான் மச்சான் பார்த்தேன். அப்ப மாறன் கேட்குறாரு, இங்க பாரு, நீ ஒரு விஷயத்த பார்க்குற அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்க பாரு, சொல்லு. எனக்கு என்னமோ பிருந்தா காணாம போனதுக்கு நீ காரணமா இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. மரியாதையா பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதுக்கு விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மச்சான், தேவையில்லாம இந்த மாதிரி என் மேல எப்படி உங்களுக்கு பழி சொல்லணும் அப்படின்னு தோணுது. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காமுங்க. பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத போய் பாருங்க. என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிருந்தா எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மாறன் சொல்றாரு, இங்க பாரு விஜய், நீ அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நடிப்பை வேற யாருக்கிட்டையாவது கொண்டு போய் வச்சுக்க. இந்த மாதிரி என்கிட்ட நடிக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா பிருந்தா எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரம் நம்ம வீராவும் கண்மணியும் அந்த இடத்துக்கு வராங்க. மாறன் விஜய் கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத வீரா பார்த்துட்டு மாறன் கிட்ட, மாறா, இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத பாரு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, கண்டிப்பா பிருந்தா காணாம போனதுக்கு இவ காரணமா இருப்பா அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேருந்தே சந்தேகமா இருக்கு. கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாத்தீங்களாக்கா, எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு ஏன் மேல பழி சொல்றாங்க. இங்க பாருங்க, பிருந்தா காணாம போனதுக்கு நான்லாம் காரணம் கிடையாது. அவ ஒரு வேளை இங்க வாழை பிடிக்கலன்னு போயிட்டாலே என்னமோ, யாருக்கு தெரியும்? தேவையில்லாம எதுக்கு ஏன் மேல பழி போடுறீங்க? இந்த கடத்துற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அதே நேரம் வள்ளி அந்த இடத்துக்கு விஜயை பார்த்து, விஜய், என்ன விடிச்சு இப்படி பேசுற? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லையா பின்ன சித்தி, தேவையில்லாம இவங்க நான் தான் பிருந்தாவை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடத்துற பழக்கம்லாம் என் குடும்பத்துக்கு இல்லப்பா, இந்த கடத்துற பழக்கம் பூரா இந்த குடும்பத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு வீராவையும் கண்மணியையும் காமிக்கிறாங்க. இத பார்த்ததோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, அடுத்து போட்டு கொடுக்க போறா அப்படின்னு. வள்ளி கேக்குறாங்க, விஜய், வார்த்தைய அளந்து பேசு. விஜய் கேக்குறாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் சரியாதான் பேசுறேன். கல்யாணத்தன்னைக்கு இந்த கண்மணி அக்கா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, என்ன பண்ணா? மாறன் விஜய பார்த்து, விஜய், தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, வாய மூடு. விஜய் சொல்றாங்க, நான் எப்படி தலையிடாம இருக்க முடியும்? இப்ப பிருந்தாவை காணன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு பிருந்தா காணாம போனதுக்கு இந்த கண்மணி அக்கா தான் காரணம், அது தெரியுமா உங்களுக்கு? இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஜய் சொல்ற? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? இந்த கல்யாணம் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் நடக்க கூடாது அப்படின்னு இந்த கண்மணி அக்கா பிருந்தாவை ஆள் வச்சு கடத்திட்டாங்க. ஆனா எவனோ என்ன மாத்தி கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க தான் அந்த கடத்துற பழக்கமே. எனக்கெல்லாம் இந்த கடத்துற பழக்கம் இருக்கா? கேளுங்களேன். இது கேட்டதோட வள்ளிய நேரா கண்மணியை பார்த்து, என்ன கண்மணி, விஜய் சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லு. அப்ப நம்ம கண்மணி அமைதியா நிக்கிறாங்க. மாறன் நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருத்த, இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்ல. பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப விஜய் சொல்றாங்க, அதுக்குதான் நான் சொல்றேன், கண்டிப்பா கடத்தினது நான் கிடையாது. ஒருவேளை கண்மணி அக்கா கடத்தி வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. இதை கேட்டதோட வள்ளி நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி, மரியாதையா உண்மையை சொல்லு. இது எல்லாத்துக்கும் நீ காரணமா? நீ தான் பிருந்தாவை கடத்தினியா அன்னைக்கு? அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்ல, நான் கடத்தல. அப்ப வள்ளி டக்குன்னு கண்மணியை ஓங்கி அறையிறாங்க.
வீரா இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறனும் ஷாக் ஆகுறாரு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருத்த, எனக்கும் தெரியும் நடந்தது எல்லாமே. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னால வேணா எல்லாத்தையும் தியாகி மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் கண்மணி, இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறீல்ல, அப்படி இந்த குடும்பம் என்ன தாண்டி உனக்கு துரோகம் பண்ணுச்சு? உன் அண்ணன் செத்ததை வச்சு இன்னும் என்னெல்லாம் பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை, இந்த பிரச்சனையை இதோட விடு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு பிருந்தா எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்ப நம்ம வள்ளி நேரா கண்மணிய பார்த்து, இங்க பாரு, இப்ப நீ பிருந்தாவை கடத்தல இல்ல. கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இப்ப பிருந்தாவை கடத்தல. பிருந்தா காணாம போனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வள்ளி கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறமா மாறன் நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, ஒரு வேளை பிருந்தா காணாம போனதுக்கு நீதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு மாறன் கோவமா தேட போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி வீட்டுக்குள்ள போனதோட இங்க என்ன நடக்குது? ஆளாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுகளை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இவளுகளோட ஆட்டம் அதிகமாயிட்டு அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க. ராகவனும் கார்த்தியும் பிருந்தாவை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு. அப்ப வள்ளி நேரா ராகவனை கூப்பிடுறாங்க, ராகவா இங்க வாடா. ராகவன் வந்ததோட, சொல்லுத்த. வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ராகவன் கேக்குறாரு, ஏன் என்னாச்சு? வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, கல்யாணத்தன்னைக்கு பிருந்தாவ கடத்தி இருக்காவ. அப்ப டக்குன்னு ராகவன் கோவமாகி, அத்த, தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விடுங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க கண்மணி அந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. கண்மணி ஆரம்பத்துல தப்பு செஞ்சா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எல்லாம் அவ அப்படி எதுவுமே பண்றது கிடையாது. அவ திருந்திட்டாள். நீ தேவையில்லாம மறுபடியும் கண்மணியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டு. இப்போதைக்கு பிருந்தா எங்க போனா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. இந்த நேரத்துல நீ கண்மணியை பத்தி குறை சொல்லணும் அப்படின்னு அவசியமா? வள்ளி கேக்குறாங்க, நல்லா இருக்கு ராகவா. வள்ளி கேக்குறாங்க, நல்லா இருக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க யாருக்குமே எதுவுமே பேச தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியல்ல. அப்ப ராகவன் கேக்குறாரு, அத்தை, எந்த நேரத்துல இந்த பிரச்சனைய கொண்டு வர்றது அப்படின்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ கேக்கலாம், கண்மணி பெருசா நான் பெருசா அப்படின்னு கேக்கலாம். ஆனா எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா கண்மணிக்குமே என் மனசுல ஒரு இடம் கொடுத்திருக்கேன். அது என்னைக்குமே மாறாது. அப்ப எதேச்சியா வர கண்மணி இது எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாருத்த, இதுக்கப்புறம் கண்மணிய பத்தி என்கிட்ட குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்காத. கண்மணி முன்ன மாதிரி இல்ல, அவ திருந்திட்டா. அதோட இனிமே அவளை பத்தி யாரு என்ன குறை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு மேல நீ அவளை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு ராகவன் கோவமா போறாரு. இதையெல்லாம் கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ராகவன் இந்த அளவுக்கு தான் மேல பாசம் வச்சிருக்கிறத நினைச்சு கண்மணி ரொம்ப கண் கலங்குறாங்க. இத்தனை நாள் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கமே அப்படின்னு கண்மணி வேதனைப்படுறாங்க. அப்புறமா வள்ளி அங்க இருந்து சாமி கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, பாத்தீங்களா இந்த குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு, இந்த குடும்பத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்கேயோ வந்த பொண்ணுங்க இந்த குடும்பத்தை கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்த வீராவை ஆரம்பத்துல இருந்தே அப்படி நம்பினேன். ஆனா வீராவே இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வள்ளி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த வீட்டோட பொண்ணான விஜய்க்கு எந்தவித ஆபத்தும் வராம அவ இந்த வீட்டை விட்டு போக விடாம நான் பாத்துப்பேன் அப்படின்னு வள்ளி சாமிக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது மாறன் அங்க இருந்து வந்துட்டு, என்னத்த, என்ன வேண்டிக்கிட்டு இருக்க? வள்ளி சொல்றாங்க, நான் என்ன வேண்ட போறேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுறேன். ஆனா வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க இந்த வீட்டை நிம்மதி இல்லாம அடிச்சிருவாங்க போல. ஆனா ஒண்ணு மாறா, விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, நான் தான் முன்னாடி நிப்பேன். இது கேட்டதோட மாறணும் சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பிருந்தாவோட போனு கீழே கிடக்குறத பாக்குறாரு. அந்த போனை பார்த்துட்டு, இது என்ன பிருந்தாவோட போனா இருக்கு அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. பிருந்தாவோட போன் இங்க இருக்குன்னா அப்ப பிருந்தா இங்கதான் இருக்காளா? அதே நேரத்துல வீரா இங்க இருந்து ஓடி வந்து, மரா, இது பிருந்தாவோட போன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வீட்டுல உள்ள எல்லாரும் அங்க வராங்க. இத நம்ம விஜய் பாக்குறாங்க, என்ன நடக்குதாங்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு, பிருந்தாவோட போன் இங்க இருக்கு அப்படின்னா அப்ப பிருந்தா இந்த வீட்டுலதான் எங்கேயோ இருக்கா. ராகவனும் கார்த்தியும் வராங்க. ராகவன் நம்ம மாறன் கிட்ட, மாறா,
நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட சொன்ன வரைக்கும் பிருந்தா இந்த ஏரியாவை விட்டு எங்கேயுமே போகவே இல்லை. அப்ப வீரா சொல்றாங்க, அப்ப பிருந்தா இங்கதான் இங்கே இருக்கா. மாறன் சொல்றாரு, நம்ம ஏதோ ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்றோம், எந்த இடம்னு தெரியல. அப்ப வீரா சொல்றாங்க, சரி மறுபடியும் ஒரு தடவை எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் சொல்றாரு, நான் போய் மாடியில பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு மாடிக்கு போறாரு. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்றாங்கன்னா, என்ன இது சீக்கிரமா இவளுக கண்டுபிடிச்சிருவாங்க போலயே, விடக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த பிருந்தா இங்கதான் இருப்பா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டானுங்களே, விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா போயிட்டு மோட்டரை போட்டு விடுறாங்க. இதனால பிருந்தா தண்ணி தொட்டிக்குள்ள இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. பிருந்தா மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, பிருந்தா எல்லாருமே கொல்லிதான் வைப்பாங்க, ஆனா உனக்கு நான் தண்ணி ஊத்தி கொல்லி வைக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் மோட்டரை போட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ காலியாக போறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாறன் எதிர்ச்சியா மாடிக்கு போறாரு. தண்ணி வந்ததோட பிருந்தா வந்து லைட்டா கண் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண் முழிச்சிட்டு டேங்குக்குள்ள கிடக்குறத நினைச்சு பிருந்தா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிருந்தா கத்துறாங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கத்துறாங்க. எந்த குரலுமே நம்ம மாறனுக்கு கேட்கல. மாறன் என்ன பண்றாருன்னா, சரி தொட்டில எட்டி பாப்போம் அப்படின்ட்டு ஏற பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள வீரா இருக்க மாட்டாங்க, பிருந்தா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மறுபடியும் வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம பிருந்தா வந்து கத்துறாங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, மாமா எங்க இருக்கீங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மாறன் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. பிருந்தா கத்து கத்துன்னு கத்துறாங்க. தொட்டிக்குள்ள இருக்கிறதுனால யாருக்குமே காதுல விழுகல. அதே நேரம் எதேச்சியா வள்ளி வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மாடியில உள்ள டேங்க்ல இருந்து கலரா தண்ணி வரத பாக்குறாங்க. பார்த்ததோட வள்ளி அதிர்ச்சியாகி, என்னடா இது இப்படி இந்த அளவுக்கு கலர் தண்ணி வருது, ஒருவேளை டேங்க் தண்ணி சுத்தமா இல்லையோ, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்ப விஜய் டக்குன்னு நம்ம வள்ளி அந்த தண்ணியை நோட் பண்ணிட்டு மாடிக்கு போறத கவனிக்கிறாங்க. டக்குன்னு விஜய் நேரா வள்ளி கிட்ட போயிட்டு, அத்தை அப்படி வள்ளியம்மா, வள்ளி சொல்றாங்க, வா விஜி. விஜய் சொல்றாங்க, எங்கத்த போறீங்க, எங்க சித்தி போறீங்க. வள்ளி சொல்றாங்க, மாடியில இருந்து தண்ணி வருதுல்ல, அங்க பாரு எவ்வளவு அழுக்கா வருதுன்னு, போய் என்னன்னு பாத்துறேன். அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி அழுக்கு தண்ணி இருக்குல்ல, அதான் இந்த மாதிரி வருது, எல்லாம் முடிஞ்சதோட நல்ல தண்ணியா வந்துரும், நீங்க ஏன் அதுக்கு போறீங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு அது குடிக்கிற தண்ணி, ஏதாவது வியாதி வந்தா என்ன பண்றது, நான் போய் பாத்துட்டு வரேன். அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க போனா கண்டுபிடிச்சிருவாங்களே, போக விடக்கூடாதே அப்படின்ட்டு டக்குன்னு, ஐயோ சித்தி என்னன்னு தெரியல, எனக்கு தலை வலிக்குது, காலையில இருந்து வெயிலே நின்னுகிட்டு இருந்தானா, சரியான தலைவலியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மருந்து போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னதோட வள்ளி டக்குன்னு மறந்துட்டு, ஐயோ விஜய் என்னாச்சு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் ராகவனும் நம்ம கார்த்தியும் வராங்க. கார்த்தியை நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இவளை எங்க கூட்டிட்டு போறீங்க. வள்ளி சொல்றாங்க, டே இவளுக்கு தலைவலியாண்டா, அதான்டா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு பிருந்தா வர வரைக்கும் இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. வள்ளி சொல்றாங்க, என்னடா இப்படி இறக்கம் இல்லாம பேசுற, பாவம் இவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதான்டா கூட்டிட்டு போறேன், என்னடா நீ இப்படி பேசுற, இவ நீ கட்டின பொண்டாட்டிடா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருத்த, நீ வேணா வளரிக்கிட்டு போ, இவ எந்த அளவுக்கு ஏமாத்துறா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், இவ நல்லா நடிக்கிறா, நீ நல்லா வந்துட்டு நம்புற, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இவ சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கறது தெரிய வரும், அன்னைக்கு நீ வருத்தப்படுவ பாரு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு இவதான் உனக்கு கட்டின பொண்டாட்டி, நான் இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறேங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் நினைக்கிறாங்க, அப்பாடா இப்படியோ மாத்தி கூட்டிட்டு போயாச்சு. ராகவன் நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி நீ போய் மாடியில பாடுறா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியை நேரா மாடியில செக் பண்றதுக்காக போறாரு. அப்ப பிருந்தா வந்துட்டு அந்த தொட்டிக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கார்த்தி அந்த பக்கமா போறாரு, ஆனா பிருந்தாவோட வாய்ஸ் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் இருக்காருல்ல, அவரும் எங்க பார்த்தாலும் பிருந்தாவை தேடிட்டு நேரா வீரா கிட்ட போயிட்டு, வீரா என்ன வீரா அது இப்படி ஆயிருச்சு. அப்ப வீரா சொல்றாங்க, அதான்டா எனக்கு தெரியல, அப்படி பிருந்தா எங்கதான் போயிருப்பா அப்படின்னு ஒரே குழப்பத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜய் அவங்களை எல்லாம் பார்த்துட்டு, நல்லா குழம்புங்கடா, உங்களுக்கு அப்படிதான்டா வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் நினைக்கிறாங்க, இந்நேரம் மாடியில மொத்தமா தண்ணி வந்திருக்கும், இந்நேரம் அவ காலி ஆகியிருப்பா அப்படின்ட்டு அந்த விஜய் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த பிருந்தா காலியானாதான் இந்த கார்த்தி மச்சான் நம்ம பக்கம் திரும்பும், அது வரைக்கும் இவன் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான் அப்படின்ட்டு அந்த விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம
வள்ளி நேரா விஜய் கிட்ட இங்க பாரு, உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னியல்ல, காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு காஃபி கொண்டாந்து கொடுக்க விஜயும் நல்லா காஃபியை குடிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம வள்ளி சொல்றாங்க, சரி விஜய், அதான் உனக்கு காஃபி போட்டு குடுத்துட்டானே, அப்படி மாடியில என்னதான் இருக்கு, அந்த தொட்டியில என்னதான் இருக்குன்னு பாத்துட்டு வரேன். விஜய் நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க போனா கண்டுபிடிச்சிருவாங்களே, விடக்கூடாது அப்படின்ட்டு, சித்தி ஏன் சித்தி நீங்க போறீங்க, நீங்க இருங்க. அவங்க எல்லாரும் நாடகம் போடுறாங்க. பிருந்தாவை அவங்களே பிடிச்சு வச்சுக்கிட்டு பிருந்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க நம்புறீங்க. இங்க பாருங்க சித்தி, நீங்க கெத்த மெயின்டைன் பண்ணுங்க. பாத்தீங்களா, இது வரைக்கும் ராகவன் மாமா உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. இந்த வீட்டுல அவர் எப்படி பொட்டி பம்பா இருந்தாரு, ஆனா பொண்டாட்டி வந்த பிறகு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க வந்துட்டு உங்களோட கெத்த என்ன அப்படிங்கிறத காமிக்கணும். நீங்க இருங்க, அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரட்டும். என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பாத்துருவோமே. உங்க மேல பழி சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட நம்ம வள்ளியும், ஆமா விஜய் நீ சொல்றது சரிதான், அவங்க பாட்டுக்கும் கண்டபடியே நம்ம மேல ஏதாவது பழி சொல்றாங்க. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன், அதுக்காக எல்லாம் என்ன வந்து எதுவும் பாராட்ட வேணாம். ஆனா இப்படியா வந்துட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிறது. இங்க பாரு விஜய், நீ சொல்றது சரிதான், இதுக்கு மேலேயும் நான் அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வீரா நேரா மாறன்ட்டா, மாறா நான் எங்க பார்த்தாலுமே தேடிட்டு மாறா, எங்கேயுமே இல்லையே. மாறன் கேக்குறாரு, வீரா நல்லா யோசி வீரா, ஏதோ ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்றோம், இந்த இடம் அப்படிங்கறத எனக்கு தெரியல. அப்ப வீரா டக்குன்னு, மாறா மாறா மாடியில ஒரு தொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள போய் பாத்தியா. மாறன் கேக்குறாரு, வீரா அதுல எல்லாம் எப்படி வீரா. வீரா சொல்றாங்க, மாறா நீ போய் பாத்தியா இல்லையா. மாறன் சொல்றாரு, இல்ல வீரா நான் அங்க பாக்கல. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, டி ஒருவேளை அங்க இருந்திருந்தா மோட்டர் ஓடுதா பாரு. மாறன் சொல்றாரு, இந்த பாக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு மோட்டரை பாக்குறாரு. பார்த்தா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னடா ஆச்சு. மாறன் சொல்றாரு, மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு வீரா. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சியாகி, மாறா எனக்கு என்னமோ பிருந்தா அங்கதான் இருப்பாளுன்னு தோணுது, வா அப்படின்னு சொன்னதோட மாறன் இங்க இருந்து மாடிக்கு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா பிருந்தா வந்துட்டு தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க, மூச்சு பேச்சு இல்லாம. இதை பார்த்ததோட மாறன் அதிர்ச்சியாகி, வீரா பிருந்தா இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்னதோட வீராவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அதோட நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து பிருந்தாவை காப்பாத்துறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பா நம்ம மாறனுக்கு விஜய் மேல சந்தேகம் வந்திருக்கும். இதனால விஜய மாறன் என்ன பண்ண போறாரு, மாறனும் வீராவும் சேர்ந்து விஜய்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க, கண்மணி வந்துட்டு ராகவனை புரிஞ்சுக்கிட்டாங்களா, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.